வாஸ்கதனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழகம் முழுவதும் நடைபெற்ற மக்கள் நீதிமன்ற அமர்வுகளின் மூலம் ஒரே நாளில் 62,559 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. மீனவர்கள் தாக்குதல் தடுக்கவில்லை எனில் கடும் விளைவுகள் ஏற்படும் என பாஜக அரசுக்கு காங்கிரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம், இளைஞர்கள் விலகி இருக்க வேண்டும் என கவர்னர் RN ரவி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள சிவன் கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு வழிபாடு நடந்தது. இதில் அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஈரோட்டில் ரூபாய் 35,000க்கு எலுமிச்சை பழம் ஏலம் விடப்பட்டது. கன்னியாகுமரியில் 2 பெண்களை திருமணம் செய்ததை மறைத்து இளம் பெண்ணுடன் காதல், 13 சவரன் நகைகளை அபேஸ் செய்த மர்ம நபரை போலீசார் கைது செய்தனர். மாசி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடினர். சுவாமி அம்பாள் பக்தர்களுக்கு தீர்த்தவாரி வழங்கி அருள் பாலித்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் மகா சிவராத்திரி 10ஆம் திருநாளான இன்று அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டது. பின் ஸ்படிகலிங்க தரிசனமும் தொடர்ந்து கால பூஜைகளும் நடைபெற்றன. காலை 9 மணிக்கு மேல் சுவாமி அம்பாள் இந்திர விமானத்தில் எழுந்தருளி ரத வீதியில் உலா வந்து அருள் பாலித்தனர். NLC நிறுவன பங்குகள் விற்பனை முடிவை கைவிடுக என வைகோ தெரிவித்துள்ளார். ஜிபே, போன்பே மூலம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க சிறப்பு குழுக்கள் வருமான வரித்துறை அமைத்தது. உறுப்பினர் சேர்க்கைக்கான ஆன்லைன் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டு 2 நாட்களே ஆன நிலையில் கட்சியில் 50 லட்சம் உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாக தமிழக வெற்றிக் கழகம் தெரிவித்துள்ளது. சேலம் சூரமங்கலம் உழவர் சந்தை அருகில் உள்ள சினிமா தியேட்டர் வளாகத்தில் குப்பைகளை அகற்றும் பணி நடைபெற்றது. சினிமா தியேட்டரில் தவறவிட்ட தங்க காப்பை குப்பையில் கண்டெடுத்த மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள். கூடலூர் வனக்கோட்டத்தில் கோடைக்காலம் தொடங்கியது முதல் கடும் வறட்சி நிலவுகிறது. இதனால் வனவிலங்குகள் தண்ணீர் உணவு தேடி குடியிருப்பு பகுதிக்கு படையெடுத்து வருகின்றன. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பதநீர் சீசன் இப்போதே களை கட்டும் சூழலில் நகர்ப்புறங்களுக்கு கருப்பட்டி வரத்து அதிகரித்துள்ளது. சென்னையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று 10 இடங்களில் சோதனை நடத்தினர். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடும் வெயில் நிலவுவதால் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. நேற்றைய நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 87 அடியாக சரிந்தது. நாகர்கோவில், சென்னை இடையே வரும் 17, 31ஆம் தேதிகளில் மேலும் ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோடை பருவகாலம் காரணமாக முன்கூட்டியே கோடை சுட்டெரிக்கிறது. உச்சி வெயில் வெளியே செல்லக்கூடாது. காய்ச்சல், அம்மை நோய் தாக்கும் அபாயம் உள்ளது. சீர்காழியில் சோழன் விரைவு ரயிலை முற்றுகையிட முயன்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர். நிலக்கோட்டையை சேர்ந்த பொதுமக்கள் மாசி மகா சிவராத்திரி விழாவுக்கு 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டியில் பயணம் செய்து சாமி தரிசனம் செய்தனர். பெங்களூரில் கடுமையான குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் பொதுமக்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும் வகையில் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஜூலை மாதம் வரை விநியோகிக்க தண்ணீர் உள்ளது என்று பெங்களூர் குடிநீர் வாரிய தலைவர் தகவல் தெரிவித்துள்ளார். என் பிள்ளை சீமானுக்கு புல்லும் ஆயுதம் என பாரதி ராஜா பேட்டி அளித்துள்ளார். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் ஆதி தமிழர் பேரவை மத்திய மண்டலம் சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நேற்று இரவு நடைபெற்றது. இந்தியாவில் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் IPL கிரிக்கெட் தொடரானது இதுவரை 16 சீசன்களை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இதன் 17வது சீசன் இந்த ஆண்டு நடைபெற உள்ளது. இந்த தொடரில் 10 அணிகள் கலந்து கொள்ள உள்ளன. சர்வதேச பொருளாதார நிலவரத்துக்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலையில் அவ்வப்போது மாற்றம் ஏற்பட்டு உயர்ந்தும் குறைந்தும் விற்பனையாகி வருகிறது. கடந்த 5ஆம் தேதி தங்கம் விலை திடீரென அதிகரித்து ஒரு பவுன் ரூபாய் 48,120க்கு விற்பனையானது. தங்கம் விலை வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பவுன் ரூபாய் 48,000ஐ எட்டியது. தங்கம் விலை குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தங்கம் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.